ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கிறதால இந்த வீடியோ பண்ணுறேன். முக்கியமாக உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான செய்திகள் தெரியணும். எதுக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு அப்படியே நின்று இருக்கு அப்படின்றது காரணம் தெரியணும் உங்களுக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த வாரம் நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ்க்கு எல்லாமே இந்த வாரம் ரொம்ப குரூஷல்னா இம்பார்ட்டண்ட்டான மே மந்த் டாட்டாஸ் எல்லாம் வரும். 15ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் வரும். ஏன்னா 13ஆம் தேதி நம்ம அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் மீட்டிங் இருக்கு. 2 நாள் மீட்டிங் இருக்கு, 12, 13ஆம் தேதி. அவர் 15ஆம் தேதி சொல்லுவார் எப்போருந்து ரேட் கட்ஸ் ஆரம்பிக்க போறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் எப்போருந்து ஆரம்பிக்க போறாங்க, எப்போருந்து கம்மி பண்ணுவாங்க. எல்லாமே எதிர்பார்க்கறது இந்த வருஷத்துல ஒரு 2 ரேட் கட்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது நவம்பர் டிசம்பர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் இன்னும் கம்ப்ளீட்டா டவுனுக்கு வரலன்றாங்க. அதால இந்த மாசம் ரொம்ப குரூஷியல் இம்பார்ட்டன்ட் டாட்டாஸ் எல்லாம் வரதால கொஞ்சம் மார்க்கெட் வாலட்டைலா இருக்கும். முக்கியமா நம்ம பிட்காயின் பார்த்தீங்கன்னா $69,300 $400 அங்கேயே நிற்குது. அப்படியே நிற்குது, இறங்கிறது இல்லை, ஏறது இல்லை, அப்படியே நின்று போயிருக்கு மார்க்கெட்டு. ஒன்றும் மூமெண்ட் கிடையாது. ஒரு வாட்டி நடுவில் ஒரு 70,000 71,000 72,000 வரைக்கும் போச்சு, திருப்பி கீழே வந்துருச்சு, 69,000 கிட்ட வந்து நின்று போச்சு. அப்படியே நிற்கும், கண்டிப்பா நிற்கும். இன்னும் இந்த 4 நாள் இந்த வாரம் அப்படியே நிற்கும். 15ஆம் தேதிக்கு மேலதான் என்ன மாற்றங்கள் வரும் என்னன்றது பார்க்கணும். கண்டிப்பா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலதான். ஜூன் 15ஆம் தேதி எதுக்குன்னு சொல்றேன்னா, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல் வந்து அவரு அன்னைக்கு ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவார். எப்போத்திலிருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ண போகிறதுன்றது அனௌன்ஸ் பண்ணுறதால அது ரொம்ப குரூஷியல். எல்லாமே ஈகராக வெயிட்டிங்கு. என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அமெரிக்காவில் அப்படின்னு நல்லா எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கூட கண்டிப்பாக இதால தான் ஹோல்ட் பண்ணி நிற்குது. அப்படியே பிட்காயின், ஆல்ட் காயின்ஸ், மெமி காயின்ஸ் எல்லாமே நின்று இருக்கு. கொஞ்சம் இந்த மார்க்கெட்ல நான் நினைக்கிறது கொஞ்சம் சின்ன ரிஸ்க் எடுத்து சில நல்ல காயின்ஸ் வாங்க விருப்பப்பட்டால், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விருப்பப்பட்டால் சான்ஸ் தான், லக்கு தான். ஏன்னா அவ்வளோ ஒன்றும் கிராஷ் ஆகி கீழே போயிடாது மார்க்கெட்டு. டெஃபினட்டா பிட்காயின் வந்து $65,000 மேலே தான் இருக்கும், தவிர்த்து $65,000 கீழே வந்துடாது. எக்காரணத்து கொண்டும் கீழே வந்துடாது. ஸோ கான்ஃபிடென்ட்டா கொஞ்சம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸு என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். நல்ல காயின்ஸை செலக்ட் பண்ணிட்டு மெமி காயின்ஸில் இப்போ நம்ம ஷிபா இனு காயின் இந்த மாதம் ஜூன் மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே இன்னொரு 300-400 பாயிண்ட் மேலே போகும். ஆல் டைம் ஹை மாத்திரம் ஜூலைக்கு அப்புறம் தான் மேலே போகும். இந்த மாதம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வசீரெக்ஸில் இந்தியன் மணியில் 2,800 அது வரைக்கும் வரும். பிட்காயின் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 3,000 சீரியல் வரைக்கும் போகும்.
ஆனால் பிட்காயின் $69,000 கிட்டே நிற்குது. ஒரு பம்பு வரணும். அந்த பம்பு வந்தோன்னா ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸ் எல்லாமே நல்ல பம்ப் எடுக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, பயப்படுற மாதிரி ஒன்றும் மார்க்கெட் இல்லை. கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போகும். இப்போ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா ஒன்று வரப்போகுது அமெரிக்காவில். அது பாசிட்டிவாக இருக்குன்றாங்க. கன்சியூமர் பர்ச்சேசிங் இண்டெக்ஸ். இப்போ கன்சியூமர் பர்ச்சேசிங் இண்டெக்ஸ் வந்து நல்ல பர்ச்சேசிங் மே மாதத்தில் பர்ச்சேசிங் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்ல பாசிட்டிவ் நியூஸ் அது. அடுத்தது இன்னும் நாளைக்கு நாளன்னைக்கு கண்டினியூஸாக நிறைய டேட்டாஸ் வர வேண்டியது இருக்குது. மே மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட டேட்டாஸு அதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். என்ன இருந்தாலும் ஃபைனலாக இதெல்லாமே இந்த டேட்டாஸ் பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பார் அவர். ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போல் அவர் பார்ப்பார், இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வந்துதா வரலையான்னு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது இன்னும் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வரல. கண்டிப்பாக அவர் இம்மீடியட்டாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் ஒன்றும் பண்ணிட மாட்டார், கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி தான் பண்ணுவேன்னு ஆல்ரெடி அவரும் சொல்லியிருக்காரு. நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ், அவருக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்தாதான் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு உறுதியாக தெரிஞ்ச அப்புறம்தான் நான் முடிவு எடுப்பேன், அதுக்குள்ளே நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் மார்க்கெட் நிற்குது. இது மாத்திரம் இல்லை, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுன்னு இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸும் நின்று இருக்கு. ஏறும் 15ஆம் தேதிக்கு மேலே தான் ஏறும். அடுத்தபடியாக இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா, நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றாரு 3வது தடவையா. கண்டிப்பாக இந்த வாட்டி பிரதமர் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை பில் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணோன்னு கேட்டுக்கிறேன். அவர் நல்ல பாசிட்டிவாக நமக்கு ரெகுலேட் பண்ணிட்டாருன்னா இனிமேல் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது சில முக்கியமான காயின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷிபா ஒன்று பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டிப்ஸில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் வரும், வந்தப்போ வாங்கிக்கோங்க. பெப்பி காயின் ஒன்று வாங்கிக்கோங்க, பெப்பி காயின் கூட நல்லா இருக்குது. ஃப்ளாக்கி ஒன்று வாங்கிக்கோங்க, அது கூட நல்லா இருக்குது. அப்புறம் ஸ்டேபிள் காயின்ஸில் பால்கா டாட் 600 கீழே இருக்குது, கண்டிப்பாக அது ஒன்று பார்த்துக்கலாம். மேட்டிக் ஒன்று பார்த்துக்கலாம். அப்புறம் காலா காயின் கூட பார்த்துக்கலாம், காலா கூட நல்லா இருக்குது. டாஜ் காயின் எப்போ சொல்லிட்டு இருப்பேன், டாஜ் காயின் கூட பார்த்துக்கோங்க. சொலானா $157 $160 கிட்ட இருக்குது. கொஞ்சம் டிப்ஸு வந்து கீழே வந்ததுன்னா அது கூட பையிங் பண்ணிக்கலாம். நல்லா ஏறும், இதெல்லாம் நல்லா ஏறும், பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் வால்டைலாக இருக்கிறதால பார்த்து என்ட்ரிஸ் பொசிஷன்ஸ் எடுக்கிறது, பார்த்து பொசிஷன்ஸ் எடுங்க. அவசரப்பட்டு எதுவும் எடுக்காதீங்க, பார்த்துக்கிட்டு பொறுமையாக நிதானமாக வெயிட் பண்ணி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.